நீங்க உங்க தர வழிகளால நீங்க சந்தோஷப்படுத்தலாம். ரைட்? அப்பெல்லாம் நீங்க கை தட்டி உண்மைதான். பாப்பாங்க. இப்போ நான் பண்ற ஸ்டெப்லாம் நீங்க பண்ணுவாங்க. ஸ்டார்ட். என்ன தலையில ஆகுதியா? ரெடி. ஓகே, இப்போ எல்லாரும் ரெடி பண்ணுவோம். எல்லாரும் ரெடி. சரி, அது பிரியா. ரைட். ரைட். தம்பி நீ நல்லா பேசுறியாமா? நல்ல ஜோரா பேசுறியா? ஜோரா பேசுமா. நீ கொஞ்ச நேரம் நீ கேட்கணும். ஜோரா பாப்பா ஏன் நீ இருக்க வாமா தெரிய பண்ணி பாட்டிக்கு நீ நல்லா பேசுறியாமா? ஓகே நானும் சொல்லி காணிக்க வேண்டியதான். இது காணிக்க போய் கிடையாது, இதுக்குள்ள ஒரு சூப்பரா யாருக்கா பாக்கணுமா? தம்பி உன் பைனாக்குள்ள இருக்க கொண்டா இது ஒண்ணு எடுக்கணுமா? இதை இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து காமிச்சிரு. என்ன இருக்கு உள்ள இருந்து எடுத்து. ரைட், தேங்க் யூ. போய் உட்கார்ந்து நீ முன்னாடி வந்து அடிக்கடி நான் போயிட்டே இருப்பேன். ரைட், இப்போ என் கையில அந்த போட்டி ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு? இப்பதான் உங்களை அனுப்பி ராத்திரி 12 மணிக்கு ஒரு போட்டி இருக்குன்னா வருவீங்களா? வரீங்களா மாட்டீங்களா? வர மாட்டீங்களா? முழிச்சிருந்தா வருவீங்க. வெரி குட். ஆனா அந்த ஊர் டைம்ல எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பண்டி அந்த போட்டி நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஆளை காணும். எங்க போனே சும்மா பேசல கிளாஸுக்கு வந்தா எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? சீக்கிரம் வந்தோமா உட்காந்தோமா படிச்சோமா 4 பேர் விண்டர் அடிச்சோமா போக முடியாது. உட்காருங்க. எவ்வளவு வாய் கலந்தாகிய மறந்து போய் எனக்கு தெரிஞ்சு போட்ட சண்டை நம்மளை போட்டு கொல்ல போறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சரி, என்ன ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? வச்சு எழுத முடியல. அது அருகில் உள்ள தாப்பாக்கடையில் கிடைக்கும். அதனை வாயில் போட்டு தள்ளிவிட்டா மற்றும் மார்க்கோ பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. கிடைக்காதா? கேட்டிருக்கவே மாட்டேன், பார்த்துருக்கவே மாட்டேன். இது அந்த பழக்காலிய லிஸ்ட்லேயே வராது. இப்போ நீங்க 2 பேருக்கு நான் இதில் காமனா வச்சிருக்கேன், உங்க 2 பேருக்கு இதில் காமனா வச்சிருக்கேன். நான் 1 2 3 சொன்னோன்னே இறங்கி ஓடினா இந்த ஸ்டாரை எடுத்து அழகா நீங்க உங்க தலையில நீங்க மாட்டிருக்கீங்க. குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேது. இப்படி தண்ணி தேடி தேடி அலைஞ்சி ரொம்ப கருத்து போயிட்டேன்.
கஷ்டப்பட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்களேன். என்னால பறக்க முடியாதே. என்னால மட்டும் பறக்க முடிஞ்சா இந்த மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன். சரி கிளி, பஞ்சவர்ண கிளி, என்ன கற்பியா இருக்குது. சரி, அது கிட்ட போய் என்னன்னு கேட்போம். யார் இருப்பா? என்னது புதையலா? ஆமாம்பா, நம்ம வயல்ல முன்னோர்கள் வச்ச புதையல் இருக்குதுன்னு எங்க அப்பா